ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சைக்காலஜில டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருந்தாங்க. அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இடையில ஒரு 1 வீக் நம்ம பிரேக் விட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒர்க் ஹெவியா இருந்ததால் நான் பண்ண முடியாமல் போயிருந்து. இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதாங்க. ஓகேங்களா? அதில் இன்னைக்கு நம்ம 7th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னால நம்ம லாஸ்டா பார்த்த இந்த வீடியோல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோமோ அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. நம்ம லாஸ்டா கேட்ட இந்த வீடியோல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஆளுமைக்கு அடிப்படையாக 2 வகை பண்புகள் உள்ளது என கூறியவர் யார்? ஆளுமைக்கு அடிப்படையா இந்த 2 வகை பண்புகள் தான் இருக்குதுப்பா என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் யார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டல். யாருங்க? ஆர்பி காட்டல் அப்படின்றவர் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆளுமைக்கு இயற்கையான பண்பாகவும் நடத்தை பண்பாகவும் பாத்தீங்கன்னா 2 விதமான பண்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி காட்டல் அவர்கள் தான் குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். ஆளுமைக்கு அடிப்படையான பண்புகள் எத்தனைங்க? 2 விதமான பண்புகள் இருக்கு. ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. எய்சன்க் எத்தனை வகை ஆளுமைகளை குறிப்பிடுகிறார்? பாருங்க, எய்சன்க் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா எத்தனை வகையான ஆளுமைகளை குறிப்பிடுறாருங்க. ஓகேங்களா? சோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுமையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாருங்க. ஓகேங்களா? எய்சன்ஸ் அவர் எத்தனை வகையான ஆளுமை பண்புகளை குறிப்பிடுறாரு அப்படின்னா 4 வகையான ஆளுமை பண்புகளை குறிப்பிடுறாரு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். என்னென்ன 4 விதமா? சோ ஸ்பெசிபிக் ரெஸ்பான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட செயல்படும் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா அவரு சொல்றாரு. என்னென்ன அப்படின்னா அகமுகத்தன்மை, புறமுகத்தன்மை. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். டாக்டர் யூங் அவர்களே இதை பிரிச்சிருப்பாரு, அகமுகன் புறமுகன்னு. இவரும் எய்சனுக்கு என்ன சொல்றாருன்னா அகமுகத்தன்மை, புறமுகத்தன்மை, அடுத்து நரம்புத்தன்மை நோய், அப்புறம் கடுமையான சித்த கோளாறு நோய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு 4 வகையான ஆளுமைகளை இவர் குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? யார் குறிப்பிடுறாருன்னு பார்த்தோம்? எய்சனுக்கு எத்தனை வகையான? 4 வகையான ஆளுமைகள். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்து, உள பகுப்பாய்வு கோட்பாட்டிற்கு அடிகோலியவர் யார்? என்னதுங்க? உள பகுப்பாய்வு கோட்பாட்டிற்கு அடிகோலியவர் யார்? சூப்பர். அதாவது சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது யார் அந்த உள பகுப்பாய்வு கோட்பாட்டுக்கு அடிகோலியவர் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த உள பகுப்பு கோட்பாடு, அதாவது சைக்கோ அனாலிசிஸ்க்கு என்ன பண்ணிருப்பாருங்க, இவர் தான் அடிகோலி இருப்பாரு. அப்போ உள பகுப்பாய்வு கோட்பாட்டிற்கு அடிகோலியவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஃப்ராய்டு தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஆளுமையானது மனதின் எத்தனை நிலைகளை கொண்டது என சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடுகிறார்? இப்பதான் பார்த்தோம். சோ உள பகுப்பாய்வு கோட்பாட்டிற்கு அடிகோலியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன பண்றாரு அப்படின்னா மனிதனோட அந்த மனநிலைகள் எத்தனை வகையான நிலைகளை கொண்டதா, ஆளுமை அடிப்படையில் சொல்றப்போ எத்தனை வகையான நிலைகளை கொண்டதா சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் 3 நிலைகளை குறிப்பிடுறாருங்க. சோ பி தான் இதுக்கான ஆன்சர். எத்தனை நிலைகளை குறிப்பிடுறாரு? 3 நிலைகள்ல குறிப்பிடுறாரு. ஒன்னு இட், என்னதுங்க? இட் மனநிலை. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஈகோ மனநிலை. மூன்றாவது பாத்தீங்கன்னா சூப்பர் ஈகோ. ஓகேங்களா? அதாவது இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான மனநிலைகளை சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் குறிப்பிடுறாரு. அடுத்து, ஆளுமையின் அடித்தளமாக கருதப்படும் மனநிலை எது? இப்பதான் பார்த்தோம். உள பகுப்பாய்வு கோட்பாட்டிற்கு அடிகோலியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. எனக்கு ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அதை 3 வகையான மனநிலை சொல்றாருன்னு பார்த்தோம். இட் மனநிலை, ஈகோ மனநிலை, அடுத்து சூப்பர் ஈகோ மனநிலை. அதுல ஆளுமைக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய மனநிலையா சிக்மண்ட் ஃப்ராய்டு எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிட் மனநிலையை தான் குறிப்பிடுறாருங்க. ஹிட் மனநிலையை தான் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆளுமைக்கு ஒரு அடிப்படையான பண்புகள் இருக்கக்கூடிய, ஒரு ஆளுமைக்கு அடித்தளமான பண்புகளா இருக்கக்கூடிய ஒரு மனநிலையா இந்த ஈட் மனநிலையை குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? சரிங்க. ஈட் மனநிலையுடன் தொடர்பற்றது எது? இப்பதான் பார்த்தோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடக்கூடிய 3 ஆளுமை அந்த மனநிலைகள்ல ஈட் மனநிலை தான் அடிப்படையானது. அதான் ஆளுமைக்கு அடிப்படையானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை அவரு வேற என்னென்ன பெயர்களை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அடிநிலை மனம். என்னதுங்க? அடிநிலை மனம் சொல்றாங்க. அதே போல விலங்கு நிலை மனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நனவில் நிலை மனம். என்னதுங்க? நனவில், நனவில்னு வச்சுக்கிறேன், டைப்பிங் மிஸ்டேக். நனைவில்
நிலைமனம் அப்படின்னு வரணுங்க. ஓகேங்களா? அப்போ இங்க 3மே சரியா இருக்கு. இங்க துலங்கல் நிலைமனம் அப்படின்றது வந்து தவறு, இது வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? இது என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. அப்போ ஈட்மான நிலையோட வேறு பெயர்கள் தான் அடிநிலை மனம், விலங்கு நிலை மனம், நனைவில் நிலைமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நனைவில் நிலைமனம் அப்படின்றது வந்து அதுல அடங்கக்கூடியது. அப்ப அதுல அடங்காது துலங்கல் நிலைமனம் அப்படின்றது வந்து அதுல அடங்காது. அதனால இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது 6 கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பிற மனநிலைகளின் சக்திகளுக்கு தேவையான லிபிடோ சக்தியை கொண்டது எது? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன போல சிக்மண்ட் ஃப்ராய்டு 3 விதமான மனநிலையில குறிப்பிட்டிருக்காரு. ஈட் மனநிலை, ஈகோ மனநிலை, சூப்பர் ஈகோ. அப்படி பாக்குறப்போ பிற மனநிலைகளுக்கு தேவையான இந்த லிபிடோ அப்படின்ற ஒரு சக்திமான மனநிலையை கொண்டது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இட் மனநிலை தாங்க. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா இந்த இட் மனநிலை தான் வந்து அடிப்படையானது, அடிநிலை மனம் கொண்டது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மனநிலையை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற மனநிலைக்கு தேவையான அந்த சக்தி வந்து என்ன பண்ணுது, கொடுக்கப்படுது. அதனால பிற மனநிலைகளுக்கு தேவையான சக்தி அந்த லிபிடோ எங்க இருக்கு அப்படின்னா இந்த இட் மனநிலையில் தான் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. அடுத்து 7வது கேள்வி. தன்னுணர்வு மனநிலை என அழைக்கப்படுவது எது? தன்னுணர்வு மனநிலை என அழைக்கப்படுவது எது? தன்னுணர்வு மனநிலை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுணர்வு மனநிலை என அழைக்கப்படுவது எது? அப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன அந்த 3 மனநிலையில இட் மனநிலையை பத்தி பார்த்தோம். தன்னுணர்வு மனநிலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ மனநிலை. அப்போ அந்த 2வது மனநிலையான அந்த ஈகோ மனநிலை தான் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா தன்னுணர்வு மனநிலை. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் பொருந்தி போகக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க. அதனாலதான் வந்து இது தன்னுணர்வு மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி. சூழ்நிலையின் உண்மை நிலைகளுடன் பொருந்தி போகும்போது டேஷ் மனநிலை எழுகிறது. இப்பதான் மேலகிற கொஸ்டின் சொல்றப்ப இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது நல்லா கவனிச்சீங்கன்னா உடனே ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஏன் இதை தன்னுணர்வு மனநிலைன்னு சொல்றாங்க அப்படின்னா சூழ்நிலையோட தன்மைகளுக்கு ஏற்றப்பல என்ன பண்ணுவாங்க, பொருந்தி போகக்கூடிய அந்த மனநிலையை உருவாக்கக்கூடியது எதுனா இந்த ஈகோ மனநிலை. ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். இந்த ஈகோ மனநிலை தான் வந்து அதை வந்து உருவாக்குது. அடுத்து 9வது கேள்வி. நீதியின் மதிப்புகளால் அல்லது தீர்ப்புகளால் உருவாகும் மனநிலை எது? ஒரு குறிப்பிட்ட நீதிங்க, ஒரு குறிப்பிட்ட நீதியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுவோ அதை வந்து ஏற்படுத்துது. அந்த நீதியாலேயோ அல்லது தீர்ப்புகளாலேயோ வந்து ஏற்படக்கூடிய ஒரு மனநிலையா இது அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஈகோ மனநிலை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ சூழ்நிலைக்கு பொருந்து போறதா ஈகோ, ஒரு தீர்ப்பாலேயோ ஒரு மதிப்பாலேயோ உருவானா அது வந்து சூப்பர் ஈகோ மனநிலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி. மேல் மனம் என அழைக்கப்படும் சூப்பர் ஈகோ எந்த வயதில் எழ தொடங்குகிறது? பாருங்க, இதுல 2 கொஸ்டின் அடங்கியிருக்கு. நான் இது தனி கொஸ்டினா கூட கேட்டிருக்கலாம், அது இங்கே கேட்டுட்டேன். மேல் மனம் என அழைக்கப்படக்கூடிய சூப்பர் ஈகோ. அப்ப சூப்பர் ஈகோ தான் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா மேல்நிலை மனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க. அந்த மேல்நிலை மனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சூப்பர் ஈகோ எந்த வயதுல இருந்து எழ தொடங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6வது வயதிலிருந்து எழ தொடங்குகிறது. எந்த வயதுல இருந்து? 6வது வயதிலிருந்து எழ தொடங்குகிறது. அப்ப 6வது வயதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நீதி, தீர்ப்பு, மதிப்பு, தர்மம், நியாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணும், தோன்ற ஆரம்பிச்சிடும். அப்போ 6வது வயது. ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. எய்சனுக்கு வந்து எத்தனை வகையான ஆளுமைகளை குறிப்பிடறாரு அப்படின்னா 4 வகையான ஆளுமைகளை குறிப்பிடறாரு. உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டுக்கு அடிக்கோலி அவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவரு 3 விதமான மனநிலையில வந்து குறிப்பிடறாருன்னு பார்த்தோம். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அதுல அடித்தளமா இருக்கக்கூடிய மனநிலையா வந்து பார்த்தா இட் மனநிலை தான். இட் மனநிலை வந்து பார்த்தோன்னா அடிநிலை மனம், விலங்குநிலை மனம், நனவில் மனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து பிற மனநிலை சக்திகளுக்கு தேவையான லிபிடோ பவர் எங்க இருக்கு அப்படின்னா இட் மனநிலையில் தான் வந்து இருக்கு. தன்னுணர்வு மனநிலைன்னு அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஈகோ மனநிலை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொறுத்து போகக்கூடிய அந்த மனநிலை எதுன்னு பார்த்தோன்னா ஈகோ மனநிலை தான். நீதியின் மதிப்புகளாலும் தீர்ப்புகளாலும் உருவாக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சூப்பர் ஈகோ மனநிலை. இந்த மேல் மனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சூப்பர் ஈகோ 6 வயதில் தான் வந்து என்ன பண்ணப்படுது, ஒருத்தவங்க ஏற்படக்கூடியதா வந்து இருக்கு. இது வந்து இதுக்கான 10 கொஸ்டின்ஸ். இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. டேஷ் என்பது ஈட் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் காவல்காரன் ஆகும். எது வந்து அந்த ஈட்டு மனநிலையோட அந்த அடிநிலை மனம் சொல்ற இல்லைங்களா, அந்த ஈட்டு மனநிலையோட அந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய காவல்காரனா வந்து இருக்கக்கூடிய அந்த மனநிலை எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். 1 வீக் கொஞ்சம் வேலை இருந்ததால நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.